வள்ளல் மீடியா சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். சண்டிகேஸ்வரர் சேவா அறக்கட்டளையிலிருந்து சுரேஷ் பாபு ஐயர் அவர்கள் வந்திருக்காரு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல வாழ்க்கைகள் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு தொடர்ந்து வழக்கு நடத்திட்டு இருக்காரு. அவர்கள்ட்ட அதை பற்றி கேட்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். தமிழில் எந்தெந்த கோயிலுக்கு இது வரைக்கும் நீங்கள் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு வழக்கு நடத்திட்டு வரீங்க? என்னுடைய பெயர் சுரேஷ் பாபு. சண்டிகேஸ்வர நாயனார் நற்பணிச் சங்கம் என்ற ஒரு அமைப்பை திருக்கைலாய பரம்பரை பேரூராதீனம் சன்னிதானம் அவர்கள் தொடங்கி வைத்து அது இன்றைய நிலையிலே அறக்கட்டளையாக உருப்பெற்று அந்த அறக்கட்டளையின் வாயிலாக இந்த தொடர்ந்து தமிழ் வழிபாடு, அருளியல், வாழ்வியல், சமய நெறிகளுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து இதை தொடர்ந்து ஒரு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருக்கோயில்களையும் இல்லங்கள்லேயும் அனைத்து அன்பர்களும் பயன்படுற விதமாக இதை நடைமுறை கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுத்துருக்குறோம். இதனுடைய அடிப்படை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தெய்வத்தமிழ் அப்படின்னு சொன்னால் இது தொன்று தொட்டு காலத்தால் அளவிட முடியாத காலத்திலிருந்து தமிழ் வழிபாடு நடந்துட்டு வந்திருக்குது. அகச்சான்று, புறச்சான்று எல்லா சான்று நம்மகிட்ட இருக்குது. ஆங்காங்கு மேற்கோள்கள் காட்டியும் நம்ம நிறைய இடங்களில் பேசியாச்சு. இது புதிதாக ஒன்று சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ குன்றக்குடி ஆதீனம் பழைய அருணாகிரி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரி சுவாமிகள் அவர்களும் பேரூராதீனம் சாந்தலிங்க ராமசாமணியிலர் அவர்களும் சிறுவையாதீன கஜபூஜை சுந்தர சுவாமிகள் அவர்களும் தமிழகம் முழுவதும் வீதிகள் தோறும், விதானங்கள் தோறும், திருக்கோயில் தோறும் சென்று இந்த தெய்வத்தமிழ் வழிபாட்டை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். தற்காலத்தில் நாமெல்லாம் பார்க்கக்கூடிய, நமக்கு முன் இருந்த சந்ததியரெல்லாம் பார்க்கக்கூடிய அளவில் நம்ம நேராக கண்டவங்க. அதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா இருந்தவங்களும் நம்ம கண்ணில் கண்டிருக்க முடியாது. இவங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற சன்னிதானங்களும் அதையே தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த தமிழ் வழிபாடு என்பது என்னமோ நமக்கும் அயலவர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி தேவ பாஷை, அந்நிய பாஷை இது போன்றதெல்லாம் சொல்லி அவங்க அப்படியே நம்மளை புறக்கணித்து பெருங்கோயில்கள், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இருக்கிற கோயில்களில் மட்டும் நாம் நுழைந்து வழிபாடு நடத்த முடியாதுன்னே நீதிமன்றங்களுக்கு சென்று போரிடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உச்சகட்ட நிலை வந்துருச்சு. அந்த நிலையில் தான் நம்ம சன்னிதானம் அவர்கள் நமக்கு வழிகாட்ட, இது கோயில்னு சொன்னால் சிறு கோயில், பெருங்கோயில் அப்படின்னு வேறுபாடு இல்லை. எல்லா இடத்துலையுமே தெய்வங்கள் குடியிருக்கிற இடம் அது, அருள் கோயில்களுக்கு. இந்த கோயில்கள் நீங்கள் வரக்கூடாது, இந்த கோயில்கள் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரையறைகளை அவங்க வைக்க முன் வரும்போது அதை நுட்பமாக உள்வாங்கி நம்ம பார்க்க போனால் பார்த்திங்கன்னா, ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில தங்களால் வரையறுக்கப்பட்ட ஒரு நியதிகளை எடுத்துகிட்டு அது ஒரு ஒரு தடுப்பு ஏற்படுத்தி நமக்கு எதிராக பிரயோகிக்க முயற்சி பண்ணுறாங்க. இது பல முறை வாத பிரதிவாதங்களாகவும் பல்வேறு விவாத மேடைகள்லையும் பல இடங்களில் விளக்கமும் கொடுத்தும் கூட அவங்க அதை ஏற்பு இல்லை. அவங்களுக்கு அவங்ககிட்ட பெரும்பான்மையான தன்மையில் உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கான வரலாற்று சான்றே இல்லைங்க. இப்போ சட்டத்தின் வாயிலாக மட்டும்தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்று சட்டத்தின் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் நம்ம முழுமையாக அந்த நிலை அடைந்து நம்மளோட உரிமை மீட்டெடுத்து எப்படி நம்ம வாழையடி வாழையாக அந்த வழிபாடுகள் இப்போ நடைமுறை கொண்டு வரணுங்கிற முயற்சியை எடுத்துருக்கிறோம் நம்ம. சரிங்க. இதுதான் நம்ம இப்போ தொடங்கின பணி. சரிங்க. அவினாசி கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் இப்போ சமீபத்தில் தொடங்கணும். இந்த வழக்கு நீதிமன்ற வழக்குகளை தொடங்கணும். அவினாசியில் அப்படியே நீதிமன்ற தீர்ப்புகளை கூட உத்தரவு போட்டாங்க. நம்ம நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற உத்தரவு போடக்கூடிய நிலையில் கூட அந்த தீர்ப்பு குடமுழுக்கு முடிஞ்சு 3 மாத காலதாமதமாக வெளியிட்டாங்க தீர்ப்பை. சரிங்க. அதற்கு அவங்களுடைய பின்புலம் இருந்தது. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பேரூர் பட்டி பெருமான் கோயில் பட்டினா மாடு கட்டுற இடம், பசுமாட்டு தொழுவோம். அந்த இடத்துல கடைசி நேரத்தில் கடைசி 8 நிமிஷத்தில் தான் என்னால் முடியல, லாஸ்ட் மினிட் மயிலாடுன்னு சொல்லி நீதியரசர்கிட்ட கேட்டு உரிமை வாங்கினாங்க. இனி எதிர்காலத்தில் பண்ணுறோன்னு மருதமலை கோயிலில் நாங்கள் செய்கிறேன்னு முன் வந்தாங்க. திருச்செந்தூரில் தொடங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. இப்போ மீனாட்சி கோயில் 2 வாரத்தில் வாரம் 2 வாரத்தில் பதில் கொடுக்க சொல்லி நீதியரசர் உத்தரவிட்டிருக்காரு. இப்படி நம்ம வழக்குகள் அடுக்கடுக்காக போன போதும் கூட நம்ம வழக்கில் எந்த தோல்வியும் கிடையாது. சரிங்க. அதாவது கட்டமைப்பு ரீதியாகவோ அறிவு சார்ந்த விஷயமாவோ ஒரு டெக்னிக்கல் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எதுலேயும் அவங்க எதிர்த்து நம்மளை வெற்றி கொள்ள முடியாது. ஏன்னா அது எங்கேயா ஒன்றுமே அவங்ககிட்ட இல்லை. நியாயமான வழியிலையும் அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு வர்ணம்ங்கிற ஒரு பெயரை வச்சுட்டு ஒரு தட்டி வச்சு அப்படி தடுத்து அப்படியே காலத்தை ஓட்டுறாங்க. சரி, இதை நுட்பமாக போனால் மட்டும் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினச்சி இந்த வழக்கு மூலமாக போயிட்டுருக்குறோம்.
சரிங்க. இது எந்தெந்த கோயில்களை தொடர்ந்துருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த கோயில்களில் தமிழ்நாட்டில் நீங்கள் தொடர்ந்துருக்கீங்க வழக்கு? அதான் பேரூர், பேரூர், மருதமலை, திருச்செந்தூர். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த கோயில், அதை ஒட்டி அவினாசி திருக்கோயில். சரிங்க. இப்படி இப்போ போன வாரத்தில் 16 தேதி இந்த 16/12 மீனாட்சி அம்மன் கோயில், அங்கே இருக்கண்ணே ஆலவாயப்பன் சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் வழக்கு நடந்தது. அதுலேயுமே என்ன சொன்னாங்க, இப்போ நடைமுறை பழக்கவழத்தின் அடிப்படையில் அங்கே அந்த மாதிரி நடந்ததாக தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அப்படி இல்லை, காலத்தால் மூத்த கோயில் அது, ரொம்ப பழமையான கோயில் இல்லையா. அப்போ சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய இந்த வேதங்கள்னு சொல்லக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய நெறிகள் வர்றதுக்கு முன்னால் கோயிலே இருக்குது. கொஞ்ச நாள் இல்லை, பல நூற்றாண்டுக்கு முன்னால் இவங்க சொல்லக்கூடிய காலத்துக்கு அந்த கால வரையறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அப்போது இவங்களுக்கு அந்த எங்கே நடைமுறை பழக்க வழக்கம் இவங்களுக்கு வந்திருக்கும், இவங்க சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ் யூசேஜ் இவங்களுக்கே வராதே, நமக்கு தான் வரணும் வந்தால் கூட. அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துலையும் ஒரு நியாயமான ஒரு தன்மை இல்லை. இந்த இடத்துல அறநிலையத்துறை வந்து இது வரைக்கும் எந்த கோயில்களில் நடந்து இருக்கு, நீங்கள் நடத்தியிருக்கீங்க? அதாவது சிறு கோயில்களில் மாரியம்மன், மாகாளியம்மன், விநாயகர், முருகர், சிவபெருமான் கோயிலில், அறநிலையத்துறை சாராத கோயில்கள் நிறைய நடத்திருக்கிறேன். எண்ணில் அடங்காத கோயில் நடத்திருக்கிறோம். அறநிலையத்துறையில் கண்ட்ரோல் இருக்கிற கோயில், கட்டுப்பாடு இல்லாத கோயில் எண்ணில் அடங்காத கோயில் நடத்தியிருக்கிறோம், நடத்திட்டு இருக்கிறோம், இன்னும் நடந்துட்டு இருக்குது இப்போ வரைக்கும். சரிங்களா? அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களில் நிறைய கோயில் நடந்துட்டு இருக்குது. அது எது எதுங்க? அதாவது ஏதாவதுன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அங்கே வெள்ளியங்கிரி, பூண்டி அடிவார் வெள்ளியங்கிரி கோயில் ரொம்ப பிரபலியமான கோயில், மக்களுக்கு புரியும்படியாக சொன்னால். இந்த மாதிரி பல கோயில்கள் தமிழில் நடந்திருக்குது. சரிங்களா? ஆனால் இவங்க பொருளாதார ரீதியாக எங்கே வலிமையாக இருக்கிறாங்களோ அந்த கோயில்களில் நடத்த விடக்கூடாது அப்படின்னு என்ன நோக்கமோ தெரியாது. அதை வந்து நம்ம நடத்த முடியல, ஒரு குறிப்பிட்ட இதை சொல்ல முடியாதுல, ஒரு குற்றச்சாட்டு நம்ம நேரடியாக அது ஒரு தேவையெல்லாம் பழிச்சொல்ல சொல்ல முடியாது. சரிங்க. அங்கே மட்டுமே அவங்க தடுத்துட்டு இருக்காங்க. கேட்டால் ஆகமம்னு ஒரு கவசத்தை வச்ச மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, ஆகமத்தில் ஒன்று இருக்கிற மாதிரி. இது வரைக்கும் எந்த வித மெட்டீரியலும் நமக்கு அவங்களுக்கு கொடுக்கல. சரிங்க. இப்போ தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க. மக்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க, எந்தெந்த கோயில்களில் இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது இந்த நாடு வந்து இந்தியாவில் தமிழ்நாடு மொழிவாரி மாநிலங்களாக பிரித்து போனாலும் கூட தமிழ்நாடுன்னு தான் பேர். ஆமாங்க. பெரும்பான்மை மக்கள் தாய்மொழி தமிழாக கொண்ட மக்கள் அல்லாமல் ஏனைய மொழி பேசுகிறவங்க கூட தமிழ் படிக்கிறாங்க இங்கே. சரிங்க. தமிழ் முழுமையாக தெரிஞ்சவங்கள இருக்கிறாங்க. சரிங்க. தமிழ் மேலே முழு பற்றோடு தான் இருக்கிறாங்க. யாருக்குமே தமிழ் மேலே ஒரு வெறுப்புணர்வு கிடையாது. சரிங்களா? மக்கள்கிட்ட சொல்கிறேன் நான், மக்கள்கிட்ட. ரைட். அந்த மக்களுக்கு வந்து தமிழில் சொன்னால் ஒரு புரிதல் ஏற்படும், அவங்க முழு பயன் அடைய முடியும். சரிங்க. மக்கள் என்ன கேட்கணுன்னா, கடைச்சரக்கு எப்படி போய் கடையில் இன்னதுன்னு வேணும்னு கேட்டு வாங்குறோமோ, சரிங்க, அதுபோல் தமிழில் அர்ச்சனை நடத்தப்படும் ஒரு பெயர் பலகை வச்சுருக்கு கோயில்களில். ஆமாம், இருக்கு. முறைப்படி பார்த்தா வடமொழியிலும் வச்சுருக்கணும். தமிழில் அர்ச்சனைன்னு விட்டால் கூட பரவாயில்ல, தமிழில்னு வச்சுருக்குது. அதுவும் ஒரு விதமான அரசியல் சார்ந்த பணி. சரிங்களா? சரிங்க. நம்ம கேட்கணும், வேற்றாகி விண்ணாகி நின்றாகி போற்றி மீளாமை ஆளை கொண்டாகி போற்றின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. ஈசனடி போற்றி எந்த அடி போற்றின்னு எளிமையாகவும் சொல்கிறாரு மாணிக்கவாசர். இந்த மாதிரி எளிய போற்றிகள் நம்மால் நாமளே பயன்படுத்தக்கூடியது, அருளாளர்கள் சொன்னது நம்மக்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் செய்யுங்கயான்னு கேட்கணும். சரிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருக்கோயில்கள் அவங்களே சொல்லணுதை, அதுக்கு யாரும் தடை இல்லையே. சரி. அப்போ இல்லங்களில் நடக்கிற வாழ்வியல் நிகழ்வுகளும் திருக்கோயில் நடக்கிற அருளியல் நிகழ்வுகளும் அவங்க சார்ந்தது எல்லாமே தமிழில் நடத்த சொல்லி வலியுறுத்தணும், மக்கள் வலியுறுத்தணும். அது வந்து நிறைய இடத்துல நடக்குது. சரிங்க. ஒரு சில இடங்களில் வந்து அதனுடைய புரிதல் சரியாக இல்லை மக்களுக்கு இல்லை. இதுக்கு இருக்கிற வேறுபாடு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ கோயிலில் வந்து புனித நீர் சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து மேலே பட்டா மட்டுமே நம்ம கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, பாவம் தீந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த பாவம் தீர்ந்ததுங்கிறது உண்மையாக இருந்தால் கூட நம்ம முழு பங்களிப்பை நம்ம கோயில்கள், நம்ம மக்கள், நமக்கான தேவையது அப்படிங்கிற அடிப்படையை முன்னெடுத்து மக்கள் தான் அதை கேட்கணும். மக்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஏன்னா எஜமானர்கள் மக்கள் தானே. நீங்கள் அதிலேயே கூட போட்டிருப்பாங்க, அந்த அழைப்புதலில் போட்டிருப்பான் எஜமான சங்கல்பம்னு. மக்கள்கிட்டே உறுதி வாங்கிட்டு தான் அவன் செய்கிறான். வடமொழி சேர்வங்களும் கூட. சரிங்க. அணுக்கு நம்ம அனுமதி பெறுதல் போடுவோம் தமிழில். பார்த்தீங்கன்னா அதே அனுமதினு யார்கிட்ட அனுமதி? அந்த எஜமான கட்டிக்கூடிய அந்த ஊர் மக்கள்கிட்ட யார் கும்பிடுறாங்க, நீங்கள் நடத்தி வச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க, அவங்க தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ மக்களுக்கு தான் முழு உரிமையும் முழு தேவையும் இருக்குது.
சரி. அவங்க தான் அதை கேட்கணும். இன்னும் கூடுதல் வாய்ப்புகளை தமிழ் வழிபாடு செய்கிற வேள்வி ஆசிரியர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள வளம்பெற வச்சு இந்த நெறிய விரிவுபடுத்தணும். சரிங்க. இப்போ நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதை நடத்துறதுல என்ன தடை, யார் தடையாக இருக்காங்க? இப்போ உங்களுக்கு என்ன தடையாக இருக்குது? இப்போ நீதிமன்றத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன கேட்குறோன்னு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வடமொழி என்பதே அறவே திருக்கோயிலில் கூடாதுன்னுங்கிற அளவுக்கே நம்ம போகல இன்னும். சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு நம்ம இது அப்படியே தவற விட்டுட்டோம். அதை நம்ம ஒத்துத்தாகணும். அவங்கள உள்ள விட்டுட்டோம் ஏதோ ஒரு காலத்தால் ஒரு நடந்த மாற்றத்தில். சரிங்க. இப்போ அறவே இல்லை. ஆமாம். ஓதுவாமூர்த்திகள்னு சொல்லக்கூடிய இசைவாணர்கள், பன்னிசைவாணர்கள் வந்து பாட்டை இசையோடு பாடுறாங்க. அது மந்திரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க. அவங்க வந்து சாற்று முறையாக தான் செய்கிறாங்க. சடங்குகள் நடத்தி வைக்கிறதில்ல. புரியுதுங்களா? சடங்குகள் நடத்தி வைக்கிற உரிமை தான் நம்ம கேட்குறப்போ. நீங்கள் நடத்துகிற உரிமை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 108 ஓதுவார்கள், 200 ஓதுவார், 10 ஓதுவார், 20 ஓதுவார், அந்த கோயிலுடைய பொருளாதார வலிமைக்கு ஏற்றவாறு. இப்போ நீங்கள் அரசாங்கத்திட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகளை வச்சுருக்கீங்க இது வரைக்கும்? அது கொஞ்சம் தெளிவாக அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த நூற்றுக்கணக்கான ஓதுவார்கள் நிறுத்தி அவர்கள் பாடிய உடனே தமிழில் குடமுழுக்கு நடந்துச்சுன்னு அறிவிக்கிறாங்க. சரி. நீங்கள் கேட்குறது நாம் கேட்குறது என்னென்னா, தமிழ் வழிபாடுன்னு சொல்கிறது திருக்கோயில் குடமுழுக்குன்னு ஒன்று அறிவித்த உடனே ஒரு யாகசாலைன்னு அமைக்கிறோம். ஆமாம். யாகசாலைகள் நடத்தக்கூடிய வேள்வி ஆசிரியர்களாக எப்படி சமஸ்கிருதத்தில் செய்கிறவங்க இருக்காங்க அந்த இடத்துல சரி பாதி நமக்கு வேணும்னு கேட்குறோம். சரிங்க. கருவறைகளில் கருவறைகளில் போய் புனித நீர் விடுறது, சாமிக்கு அபிஷேகம் செஞ்சு வைக்கிறது, இது போன்ற வழிபாட்டு நெறிகளில் நடத்துறதுக்கு. விமான கலசங்களான கோபுரங்களில் தீர்த்த விடுறாங்க. சரி. இந்த இதில் பாதிக்கு பாதி தமிழ் வழிபாடு செய்கிறவங்க அந்த உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா எழுந்திரல்க, இருந்திரல்க, நேரின்றல்க, இடையிடுத வைத்தல்கன்னு சொல்லி முத்திரைகள் மூலமாக இறைவனை எழுந்திரலை சொல்லி வேண்டுவோம். சரிங்க. அதாவது இறைவனுக்கு உத்தரவு போட முடியும். நம்ம உத்தரவு போட முடியாது. இப்போ இறைவனை வேண்டித்தான் நம்ம அழைக்கிறோம். இப்போ எழுந்திரல், இருந்திரல்கன்னு சொல்லி ஒரு சில முத்திரைகள் மூலமாக. இப்போ மலையாள நாடுன்னு சொல்லக்கூடிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா தாந்திரிக் மெத்தேடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் அதிகமான மந்திர பிரயோகமே இருக்காதுங்க. செய்கைகள் முத்திரைகள் மூலமாகவே அவங்க இறைவன் எழுந்திரல் பண்ணுறதா அவங்க ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க அங்கே. இதில் வந்து இந்த நம்ம தமிழ் வழிபாடுகளில் ஒரு அளவாக தான் இருக்குது. அந்த முத்திரைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 10% தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து முத்திரைகள் இதெல்லாம் செஞ்சு சடங்குகள், ஒரு சில வழிமுறைகள், அதாவது படிநிலைகள்னு சொல்லலாம். இதற்கடுத்து இதுன்னு வரிசை வச்சுருப்போம். பால், தயிர், தேன், நெய் இப்படின்னு அபிஷேகத்தில் வரிசை வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒன்றோடு ஒன்று உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது இந்த அபிஷேகமெல்லாம். ஏழை முதல் கொண்டு பணக்காரன் வரைக்கும் எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லாரும் பயனுடைய இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது நம்ம. அப்போது அந்த பயன்பாட்டில் நம்ம எல்லா பயன்பாட்டிலையுமே தமிழ் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய முறையாக பயிற்சி பெற்ற வேள்வி ஆசிரியர்கள் இதை நடத்துறதுக்கு அவங்களுக்கு சமமாக நம்ம அனுமதிக்கணும்னு கேட்குறோம். சரிங்க. இதில் நீதிமன்றங்கள் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துக்கிறாங்க? இன்னும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோரிக்கைகளுக்கு முழுமையாக கொடுத்துட்டாங்களா, இல்லை ஏதாவது குறைபாடு இருக்குது? இல்லை, அதாவது நீதிமன்றங்கள் வந்து பாதிக்கு பாதி செய்யறதுக்கு ஏன் செய்யக்கூடாது, அதுக்கு பதில் சொல்லணும்னு அறநிலையத்துறை கேட்குறாங்க. சரிங்க. அவங்களுக்கு சரியான பதில் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, இத்தனை காலமும் தமிழில் மந்திரங்களே இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாய திரையை ஏற்படுத்திட்டு இருந்த இந்த எதிர்தரப்பினர் என்ன பண்ணாங்கன்னா, மருதமலையில் மந்திரங்கள் இருக்குது நாங்களே செய்கிறேன்னு ஒத்துட்டாங்க. சரிங்க. நீங்கள் அப்போ தான் நாம் தமிழரில் நம்ம இவங்க இயக்கத்தில் வந்துலாம் கூட வழக்கில் கூட நின்னாங்க. அவங்க கூட என்ன பண்ணாங்க, இந்த நீங்கள் வந்து எப்படி அவங்கள செய்யறதுக்கு அட்மிட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம கவுன்சில் சைடில் கேட்கும்போது நம்ம வழக்கறிஞரை இல்லை அதாவது தமிழில் நடக்கணுங்கிற மட்டும்தான் நம்ம முதல் நோக்கம். அவங்களே செய்கிறேன்னு சொல்லும்போது நாங்கள் அதை மறுக்கலை. ஏன்னா எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. அங்கேயும் அதான் சொல்கிறாங்க, தயார் நிலையில் இருக்குது. தமிழ் வழிபாட்டை முறையாக கற்றுட்டு சான்றிதழ் பயிற்சி பெற்று நல்ல முறையாக பயிற்சி பெற்று சிவாச்சாரியர்கள் எங்கிட்ட சமவங்க இருக்கிறாங்க. இருக்கிற பாதி குண்டங்கள் 64 குண்டம் வேணும். அதில் 32 குண்டங்கள் தமிழ்லேயும் 32 குண்டங்கள் வடமொழியிலையும் நாங்கள் நடத்துகிறோம். அதுக்கு நாங்களே சிவாச்சாரியர்கள் போடுறோன்னு அந்த அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாங்க. சரிங்க. அறநிலையத்துறை தாக்கல் பண்ணுது. ஓகே. அறநிலையத்துறை தாக்கல் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், சரி செய்யுங்கன்னு சொன்னோம். சரிங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க அதை செய்யலை. அறநிலையத்துறை செய்யலை. அதை அவங்களே தாக்கல் பண்ணிட்டு அவங்களே செய்யலை. நம்ம ஆய்வுக்கு போகிறோம்.
ஆய்வு போய் பார்க்கும்போது 11 16 குண்டங்களில் தமிழில் வேலை செய்கிற இடத்துல குண்டத்தில் வேள்வி ஆசிரியரே இல்லை யாகம் நடக்குது. யாகம் நடந்துட்டு இருக்குது, குண்டத்தில் ஆளே கிடையாது. சரிங்களா? அந்த இடத்துல தமிழில் மந்திரமும் சொல்லலை, அவங்க வாட்டுக்கு அவங்களுடைய சொந்த கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 10 20 10 15 ஓதுவார்களை வச்சு ஓரமாக ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் தமிழ் தேவார திருமுறைகள் ஒலிக்குது. அதை மைக்கை வச்சு சத்தமாக ஒலிபெருக்கி வச்சுட்டாங்க. ஒருத்தருக்கும் யாரும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யாருக்கும் கேட்காது. குண்டத்தில் உட்காந்துருக்குறேன். சரிங்க. இப்போது பெரும்பாலான மந்திரங்கள்னு சொன்னால் அந்தந்த தெய்வங்களுடைய பெயர்கள் தான் மந்திரங்கள். சரிங்க. சிவபெருமானுக்கு என்ன ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓம் நமச்சிவாய். இதில் பெருமாளுக்கு வந்து ஓம் நமோ நாராயணன்னு சொல்லி மந்திரமாக வச்சுருக்காங்க. இது அவருடைய திருநாமம் தானே, அவருடைய பேர். அதை திருப்பி சொல்கிறது தான் ஜபம்னு சொல்லுவாங்க. 1000 முறை 1,00,000 முறை 108 முறை சொல்லி அந்த இறைவனுடைய அருட்சக்திகள் அங்கே இருத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு நடத்துவாங்க. சரிங்க. அப்போ அந்த இடத்துல எங்கே மொழி பேதம் வந்தது? வரல. இதில் என்ன மொழி பிரச்சனை? மொழி பிரச்சனை கிடையாது. இப்போ எவரும் செய்யலாம் அதை. இப்போ இந்த இடத்துல ஜாதி பேதமும் எங்கேயும் சொல்லப்பட்டதாக தெரியல. இவங்க சொல்லக்கூடிய ஆகமங்கள் பொதுவாக தான் இருக்குது. ஆகமங்களில் வந்து இன்ன வர்ணத்தார் இன்ன சாதியை சேர்ந்தவங்க. ஆனால் நடைமுறையில் இருக்குங்களே, ஆகம விதிப்படி பிராமணர்கள் தான் அங்கே வழிபாடு செய்யணும், கருவறைக்குள்ளே போகணும். அவங்க அதை கடைப்பிடிச்சிட்டு அவங்க அதை ஒரு பற்றுக்கூட வச்சுருக்கிறாங்க. ஆகமம்னு சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய நூல்களையே மேற்கோள் காணாமே. நூல்கள் இல்லையே, எந்த நீதிமன்றத்துலையும் ஆவணம் கொண்டு தாக்கல் பண்ணலையே. ஆகம நூல்கள் முழுமையாக கிடைக்கப்பெறவே இல்லையே. நூலே இல்லையே, அப்புறம் எங்கேருந்து நீங்கள் சொல்லுவீங்க? அப்புறம் 4 வேதமும் பிரம்மன் 4 முகத்துலையும் சொல்லிட்டு இருக்காருன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. பிரம்மனே இன்னும் சொல்லி முடிக்காத வேதம் நமக்கு எப்படி கிடைச்சது? இப்போ இந்த அரசாங்கம் வந்து நிறைவேற்றலன்னு நீங்கள் முன் வைக்கிறீங்களா? அறநிலையத்துறை வந்து நிறைவேற்ற, அதாவது அறநிலையத்துறை வந்து நிறைவேற்றாது மட்டுமல்ல, அந்த படிக்க போகலை, இன்னும் அந்த நிலைக்கு இன்னும் போகலை. சரிங்களா? ஓதுவார்களை முன் நிறுத்தி அப்படி அது சிங்கிங் த சாங்ஸ்ன்னு சொல்கிறான் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா. பாட்டு பாடுறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, கச்சேரி நடத்துகிறாங்க. அந்த கச்சேரி நடத்துறத சடங்குகளோடு எப்படி ஒப்பிட முடியும்? சடங்கு மாதிரி செய்யலை, வழிபாடு நடத்தி வைக்கிறீங்க. அவங்க வழிபாடு நடத்துறதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து அற்புதங்களை எடுத்து சொல்கிறாங்க. அந்த இறைவனுடைய அற்புதங்களை திருக்கோயில் யாகசாலைக்கு வெளிப்புறத்தில், சரிங்களா, உள்ளே கூட அனுமதிக்க மாட்டாங்க. வெளியே அற்புதங்கள்லாம் தோத்திர பாடல்கள்னு சொன்னால அதை பற்றி இறைவன் எப்படி தன்மையுடையவன் சொல்லி அருளாளர்கள் பாடினதை பாடுறாங்க. வெளியிருக்கிற மக்கள் பயனடைகிறதுக்காகவும் யாகசாலையினுடைய அற்புதங்கள் வெளிப்படுறதுக்காகவும் சொல்கிறாங்க. மந்திரன்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய திருநாமம். அந்த மூல மந்திரத்தை சொல்லக்கூடிய இடத்த எங்களுக்கு அனுமதிங்க கேட்குறான். இதில் வந்து வர்ண பேதம் ஜாதி பேதமெல்லாம் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல தமிழில் செய்கிறவங்க, தமிழ் வழிபாடு செய்கிற வேள்வி ஆசிரியர்களை உங்களுக்கு சமமாக இருத்தி நீங்கள் பாதி உட்காரீங்களா, 10 குண்டத்தில் இருக்கீங்களா, நாங்களும் 10 குண்டத்தில் அதையே செய்கிறோன்னு சொல்கிறோம். நீதிமன்றங்கள் வந்து உத்தரவு இட்டிருக்கு, அதை சரிவர இவங்க நடைமுறைப்படுத்த மறுக்கல. இது செய்யறது ஏன் செய்யணும் வந்து சரிவர அதை நடைமுறைப்படுத்துறேன்னா, நீதிமன்றத்தில் அறநிலையத்துறையே நாங்களே செய்கிறோன்னு சொல்லி அதே சிவாச்சாரியர்களை பாதி பேரை வச்சு செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி இப்போ நீதிமன்ற அவமதி வழக்கு தொடுத்துருக்கிறோமா? தொடுத்துருக்கிறப்போ அதுவும் வழக்கு நிலுவையில் இருக்குது. சரிங்க. அப்போ எப்படி இவங்களை நம்புறது? ஏமாத்துறாங்க. அப்போ ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து திருப்பி மந்திரங்கள் இல்லை, தமிழில் செய்ய முடியாது அப்படி. மந்திரம் என்னங்க? நிறைமொழி மாந்திரதம் ஆணையர் கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்பன்னு சொல்லியிருக்குது. அரிச்சனை பாட்டையாகும் ஆதலால் நம்மை மண்மையில் சுற்றமிழ் பாடுகன்னு சுந்தரரை இறைவன் கேட்குறாரு. நானும் நீங்களும் கேட்கல, இறைவன் கேட்குறாரு. மாணிக்கவாசருக்கு திருவிடி தீட்சை கொடுத்தது யாரு? சிவபெருமான் கொடுத்தாரு. பெருமாள் வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை வந்து ஆழ்வார்கள் ஆட்கொண்டது பெருமாள் ஆட்கொண்டார். இறைவனே செய்த 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்கள். இங்கே அன்னை எடுத்துட்டிங்கன்னா அபிராமி பட்டர் இருக்கக்கூடியவங்க, ஆதிக்குமர் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் ஆதீனங்கள் இருக்காங்க இல்லையா, ஆதீனங்களுடைய குரு முதல்வராக இருந்தக்கூடிய அத்தனை குரு முதல்வர்களும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அந்த அருள் நூல்கள் ஏற்றது எல்லாமே தமிழில் இருக்குது. ஆனால் இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாயையை ஏற்படுத்தியிருக்காங்க. வடமொழியிலே சொல்லலையே, அவங்க எங்கேயுமே சொல்லலையே, காணுமே. இருந்தால் தான் கொண்டு வந்து கொடுத்தா நாங்களும் அதை படிப்போமே. இப்போ நம்ம வடமொழிக்கு எதிரானவங்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. வடமொழி ஒன்றும் நமக்கு அவங்களுக்கு சொந்தமானதல்ல. எந்த மொழியும் யாரும் முழு உரிமை கொண்டாட முடியாது. கற்றவங்க எல்லாருக்குமே அந்த மொழி சொந்தமானது. சரிங்களா? இவங்க ஒரு மறைபொருள் மாற ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் முன்னால் தமிழ் வழிபாடு வெளியே வந்ததுன்னா அவங்களும் மனநம் செஞ்சு நேரடியாக இறைவனை தொழுது பயனடைஞ்சிருவாங்க. நம்ம ஒரு வியாபார தன்மையை
தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு எந்தெந்த மாதிரி வியாபார தன்மை. என்னையா வியாபாரம் நீங்கள் வந்து 5 கத்தனை யானை முகத்தினை இந்து நிலம்பரி போலும் ஈற்றணின்னு சொல்லி விநாயகர் பெருமான சொன்னால் 10 தடவை சொன்னால் நீங்களும் உங்கள் குழந்தை உங்கள் பேரை உங்கள் தாத்தா எல்லாருமே மனப்படமாயிருது. ஆமாம். வடமொழியில் சொல்கிறது அவனுக்கு மனப்படமாகலை, புரியுது. ஸோ கேட்குறவனுக்கும் புரியல, புரியல. நமக்கு 2 பேருக்குமே புரியாது. இறைவனுக்கு புரிஞ்சிருக்குமான்னு இறைவனை தான் கேட்கணும். நம்ம இறைவனுக்கு நம்மளால் இறைவனோட நேராக பேச முடியாது. சரிங்களா? அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு மொழியை நீங்கள் எளிமையாக கேட்குறேன், மஞ்சத்தூள், சந்தனம், திருநீர், குங்குமம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்கல்ல, வேலி பொருள், வழிபாட்டுக்கு தேவையான பொருளை. அதை ஏன் சமஸ்கிருதத்தில் கொடுக்கல? தெரியாது. அவங்க சமஸ்கிருதத்தில் அவனுக்கு எழுத தெரியாதுங்க. அவனுக்கு மட்டும் தான் தெரியுது. மந்திரமே இல்லைங்க சமஸ்கிருதத்தில். நான் சொல்கிறேன், இந்த நம்ம ஊடக வாயில வெளிப்படையாக சொல்கிறேன், சமஸ்கிருதத்தில் மந்திரங்களே கிடையாது. அப்போ அவங்க கோயிலில் ஓதுறதுல என்ன பத்ததிகள்? இப்போ உங்கள் பேர் என்ன? கார்த்திகேயன். கார்த்திகேயன் சிவப்பாக இருப்பார், கார்த்திகேயன் உயரமாக இருப்பார், கார்த்திகேயன் தாடி வச்சுருப்பார், கார்த்திகேயன் வந்து நடந்து வருவார், இப்போ இவ்வளோ உயரமாக இருக்கிறவர் இப்படின்னு உங்களுடைய தன்மைகளை சொல்கிறாங்க. சரிங்க. சிவபெருமான் கூட சொல்லிங்க, ருத்ரன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதையை வச்சு சொல்கிறாங்க. நீங்கள் திருமண சடங்குகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். யார் யாருக்கெல்லாம் மனைவியாக இருந்து பின்னால் வந்து அதெல்லாம் ஒரு வரலாற்று அது தொடர்ந்து காலகாலமாக சொல்லிட்டு வர்றாங்க. சரிங்க. நாங்கள் இதை சொல்லாதப்பா, நீங்கள் வேறு என்ன சொல்ல இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஞானசந்தர் பாடின பாடல் திருமுறைகள் இருக்குது, தொல்காப்பியர் காலத்துலேருந்து எவ்வளோ இருக்குது, திருக்குறளை கூட சொல்லுங்கிறான் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் நல்லா புரியுற மாதிரி இருக்கா மக்களுக்கு? புரியுறது மட்டும் இல்லைங்க, அற்புதங்கள் நிகழ்ந்துருக்குது. நீங்கள் முதலியுண்ட பாலகனை மீட்டிருந்தார் சுந்தரர். சரிங்க. நீங்கள் இங்கே பக்கத்தில் சென்னையில் இந்த பூம்பாவை மீட்டது தெரியுமா? ஞானசம்பந்த பெருமான் வந்து பாடணுன்னு இப்போ சாம்பல் குடம் உடஞ்சி ஒரு பாவை வெளிப்பட்டதில்ல, ஒரு பெண்ணை உயிர் பெற்று வந்தது. அந்த மட்டிட்ட அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பதிவு அதை பாடுங்கிறேன் நான். சரிங்க, ஓகே, புரியுது. அது நான் ஆட்கொள்ளலை, கார்த்திகை ஆட்கொள்ளலை, ஆட்கொண்டது சிவபெருமான். கார்த்தியும் நானும் பாடலை, அது பாடினது ஞானசம்பந்த பெருமான், சுந்தரர், மாணிக்கவாசகர், இப்படி திருநாவுக்கரசர் போன்ற அருளாளர்கள் சொன்னது. அருளாளர்கள் இறைவனோட நேரடியாக பேசுனதுக்கான வரலாறு ஒத்துக்கிறீங்களா? இருக்குது. அப்போ அதை நம்பித்தான் நம்ம வாழ்வியலே ஓடுது. அப்போ அவங்களே அதைத்தான் கடைப்பிடிச்சாங்க. சுந்தரர் வந்து மிகப்பெரிய அற்புதர். எப்படி அற்புதர்னு சொன்னால், தம்பிரான் தோழர்னு சொல்லுவாங்க அவரை. சிவபெருமான் நண்பர் அவர். எனக்கு இது வேணும் அது வேணும் கட்டளையாக கேட்கக்கூடியவர். அவரே கடைசியில் தன்னுடைய இறுதிநிலை பதிகம், கடைசியாக நொடித்தான் மொழி பதிகன்னு பாட போகும்போது, மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன்னு சொல்கிறார். மந்திரமே எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார். மந்திரங்கிறது எந்த ஒரு இது இல்லைங்க. மறைபொருள்னால் மறைனா உண்மை, மறைக்கிறதல்ல. கார்த்திக் தெரியாமல் சுரேஷ் பாபு மறைக்கிறதல்ல. அதுக்கு உதாரணம் சொன்னால், இவர் நம்ம ராமானுஜர் இருந்தார்ல. ஆமாம். ராமானுஜர் என்ன பண்ணார்? திருக்கோஷ்டியூர் கோபுரத்து மேலே ஏறி நின்று ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை எல்லா உலகறி எது சொன்னார்? எல்லா உயிர்களும் பயனடையணுங்கிற கத்தனை அவர் சொன்னார். இது அவங்க எழுதி வச்ச வரலாறு தானே. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஞானசுந்தர் சொன்னது, ராமானுஜர் சொன்னது, சுந்தரர் சொன்னது, அபிராமி பட்டர் சொன்னது நம்ம சொல்லுவோங்கிறோம். சரி, இப்போது இவங்க மற்ற கட்சி இயக்கங்களும் தமிழில் குடமுழுக்கு செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, நீங்களும் சொல்கிறீங்க. ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? நீங்கள் சொல்கிறதுக்கும் அவங்க வந்து தமிழ் முழங்குன்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் அமைப்புகளெல்லாம் இது ஒரு பெரிய கோரிக்கையாக முன் வச்சு பெருமுழக்கமாக எடுத்து களத்துக்கு வந்தாங்க. தமிழ் மந்திரங்கள் முழங்கலை, தமிழே ஒலிக்கலைன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 10 ஓதுவார்களை வச்சு அது வரைக்கும் 2 பாட்டு பாடக்கூடுவாங்க ஓதுவார்களை. இப்போ ஒரு மணி நேரத்தை இவங்ககிட்ட இருக்கிற மைக்கை வாங்கி அவங்ககிட்ட முழுமையாக கொடுத்து முழு பாடல் கச்சேரி அப்படியே ஒளிபரப்பப்பா. சரிங்க. ஏன்னா அன்றையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இது வெளியவே தெரியல. இப்போ சத்தமாக பாடுறதுக்கு அந்த ஒலிபெருக்கி கொடுக்குறான் நம்ம வழக்குக்கு பின்னால். தமிழ் அமைப்புகள் கடுமையாக இதுனால முழங்குவது என்பது வேறு, அருளியல் வாழ்வியல் சடங்குகள் உள்ளூர செய்யுதுங்கிறது வேறு. சரிங்க. இது வந்து வெளியே சொல்லக்கூடிய கோஷம். சரிங்களா? எளிமையாக சொன்னால் புரியுது. அதுக்கும் நடக்கிற சடங்குகளுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. சடங்குங்கிறதுமே ஒரு வெற்றி சடங்கு கிடையாது. இறைவன் இப்படி வர்றாரு, திருப்பள்ளி எழுச்சின்னு இருக்குது, காலையில்
இறைவனை எழுப்புறதுன்னு சொல்லி ஒரு வழக்கம் வச்சுருக்கு. போய் வேண்டி பெருமான் காலையில் நாங்கள் நம்ம தான் எழுந்திரிச்சு வர்றோம், சாமி எழுந்திரிச்சு வர்றாரு, நம்ம எழுந்து திருப்பள்ளி எழுச்சின்னு வேண்டி தொடங்கி கடைசியில் திருப்பள்ளி தாமன்னு சொல்லக்கூடிய இறைவனை தூங்க வைக்கிற நிகழ்ச்சி, பள்ளி இறை கொண்டு போய் விடுறோமா இல்லையா, அது வரைக்கும் அத்தனையும் தமிழில் அற்புதமாக இருக்குது. ஏன் தேவையில்லாமல் இடையில் ஒரு தரகரமாக வச்சுட்டு மக்களை ஈடுபடுத்த விடாமல் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். இப்போ மற்ற தமிழ் அமைப்புகளுக்கு, இயக்கங்கள், கட்சிகள் இருக்குல்ல, அவங்கள்ட்டையும் நீங்கள் எங்களுடைய அந்த அருளியல் அந்த முறையில் வந்து நீங்கள் செய்ய சொல்கிறீங்க. அருளியாளர்கள்னு சொல்கிறீங்கல்ல, வேள்வி ஆசிரியர்கள். ஆமாம், அந்த மாதிரி முறைகளை நீங்கள் முன்வைங்க, நீங்களும் செய்யுங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தமிழ் தேசிய பெரியக்கு மட்டுமல்ல, தமிழ் அமைப்புகளில் திராவிட அமைப்புகள் மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை நான் என்ன வைக்கிறேன்னா, சமீபத்தில் கூட மோகன் பாபுஜி சொன்னார், அருமையான கருத்து சொன்னார், எந்தவித பேதம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில், சாதி தன்மைகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. சரிங்களா? ஈழுவ பெருமக்கள் வந்து எங்கே கேரளாவில் அவள் உரிமை மீட்டெடுக்கிறதுக்காக வழக்கு போட்டு அந்த உரிமை மீட்டெடுத்து வழிபாட்டு உரிமை வாங்கி கொடுத்தாங்க. சரிங்க. அவங்களுடைய அஜெண்டாவிலையும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட வர்ணத்தவர் மட்டும்தான் செய்யணும்னு அஜெண்டாவே இல்லைங்க. நடைமுறையில் அப்படி தானே இருக்குதுங்கய்யா. அதை பற்றி நம்ம எப்படி பேச முடியும்? அவங்க அஜெண்டா தான் நம்ம சொல்ல முடியும். அடிப்படையாக அப்படி இல்லை, நீங்களும் குரல் கொடுத்து தான் கேட்குறோம். அது அவங்க சொல்லட்டுமே. இவங்க வரக்கூடாது, கருவறைக்குள்ளே வரக்கூடாதுன்னு அப்படி தானே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்க? அதான் இப்போ ஆட்சியில் அரசு இருக்கா தமிழ்நாட்டில்? ஆனால் ஆர்எஸ்எஸ்லேருந்து அந்த பாஜக இந்திய அளவில் இருக்குது. ஆமாம், அவங்க வந்து இப்போ இங்கே விட்டுருங்க தமிழ்நாட்டில். ஆமாம், மற்ற மாநிலங்களில் கூட யார் வேணாலும் போகிற மாதிரி, கருவறைக்குள்ளே போகிற மாதிரி வர மாதிரி இருக்கா, இல்லை இந்த பூஜை பண்ணுறாங்க? இப்போ கரெக்டாக வந்தீங்க. மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு நீங்களா, ஏனைய மாநிலங்களில் இந்த ஆகமங்கிற ஒரு பொறுவையே கிடையாதுங்க. சரிங்க. அவரவர் வழிபாட்டுக்கு அவரவர் பொறுப்பு. சரிங்களா? நீங்கள் பால் கொண்டு போய் ஊற்றலாம், ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாம், 2 வில்வம், ஒரு இலை, பச்சலை. திருமூலர் மாற ஒரு பெரிய ஆகம ஞானி யாரும் கிடையாது. திருமூலர் வந்து யாதுமாம் இறைவருக்கு ஒரு பச்சலைன்னு சொல்லுவார். ஆகமங்களுக்கெல்லாம் மூலமான ஆகமத்துக்கு பெருந்தலைவர் திருமூலர் தான். அதை வந்து உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் எளிமையாக எடுத்திங்கன்னா காசி புனிதமாக ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? காசியில் இருக்கிற சிவலிங்கம் விஸ்வநாதர் வந்து உலகத்திலேயே இருக்கிற சிவலிங்கங்களுக்கே புனிதமான சிவலிங்கம் நம்மளாம் நம்புகிறோம்ல. கங்கை தீர்த்த ஊற்ற நல்லதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போது அந்த காசியில் சுரேஷ் பாபுவும் போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றலாம், ஒரு வில்வமோ ஒரு பச்சளையோ என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு வைக்கலாம், நீங்களும் வைக்கலாம். சரிங்க. ஏனைய மக்களும் வச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த பகுதி மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அர்ச்சகராகத்துக்கு எந்த சாதிக்கும் தடை இல்லாமல் வட மாநிலத்தில் இருக்குன்றீங்க. சாதி மட்டுமில்லை, மக்களே பண்ணுறாங்களே. நீங்கள் அர்ச்சகர் மட்டும் இல்லை, மக்களே பண்ணுறாங்களே. 12 ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த 12 ஜோதிர்லிங்கங்களில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு ராமநாத சாமி தவிர 11 ஜோதிர்லிங்கங்களை நீங்களே திருமேனி தீண்டி எல்லா வழிபாடு நீங்களும் நடத்தலாம். இங்கெல்லாம் கூடங்க நீங்களே ஒரு வரைமுறை வச்சுருப்போமா, சாமி அபிஷேகம் பண்ணுவோம், தொட்டு கும்பிடு, ஒரு பவ்யமாக ஒரு பயபக்திங்கிற ஒரு ஒன்று இருக்கும். அங்கே கட்டி அணைச்சி முத்தமிடுவாங்க. அவங்க வழிபாடு அவங்களுக்கு அதுதான் தெரியும் வடநாடுகளில். அப்படி தழுவுதல், நீங்கள் வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தழுவி இது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தது அங்கே பக்தி தான். பக்தி இயக்கத்தில் ஒரு ஆகமங்கிறது இங்கே மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ஆகமத்துக்கான நூலாதாரம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே 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 கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அங்கே கோர்வையாகவும் அவங்ககிட்ட கிடையாது. அப்படி இருக்கிறதுலையுமே எந்த இடத்துலையும் சாதியோ மற்ற மொழிகள் செய்யக்கூடாதுன்னு எந்த தடையும் ஆகமத்தில் இல்லை. ஆகமத்துக்கு எதிரானதும் நாம் இல்லை. இப்போ ராமர் கோயில் கட்டினாங்கல்ல, ஆமாம், பிரதமர் போனார். ஆமாம், அப்போ வந்து சொன்னாங்கல்ல மடத்துலேருந்து, அந்த சங்கராச்சாரியார் மடத்துலேருந்து என்னென்னு ஆகம விதிப்படி பிரதமர் அங்கே செய்யக்கூடாது, சரி பண்ணக்கூடாது. போனாரே போலியா? அவர் போனாருங்க. ஆனால் இவங்க ஏன் சொல்லணும்? இவங்க சொல்கிறாங்கல்ல, அது வந்து சனாதனத்துக்கு எதிர், அது வந்து என்ன சொல்கிறேன் தவறுன்னு சொல்கிறாங்க. சொல்லட்டுங்கிறேன். சரிங்க. பிரதமர் போன மாதிரி நம்ம முதல்வரும் போகட்டுங்கிறேன். அவருக்கு பவர் இருக்குது, போகிறாருங்க. முதல்வருக்கு இருக்கு. இப்போ நம்ம சாதாரண ஆட்களுக்கு போக முடியல. அதாப்பா நீங்கள் தடுக்கிறாங்கல்ல. நீங்கள் கேட்ட கேள்வியில் அந்த பதில் இருக்குது. எப்படி பிரதமர் வந்து அவங்க சொன்னதை பொருட்படுத்தாமல் அவர் தன்னுடைய நிலையை சரியாக செஞ்சார். சரிங்களா? அதே மாதிரி தமிழக அரசும் செய்யிட்டு நம்ம சேகர் பாபாயும் அற்புதமாக செய்யட்டுமே. அவங்க இப்போ இவங்களால முடியும் கூட வச்சுங்க. சரி, இவங்க செய்யலை, இவங்களால ஆனால் முடியும். ஆனால் சாதாரண மக்களும் நீங்கள் அந்த மாதிரி செய்ய சொன்னீங்கன்னா நம்ம செய்கிறோம்னு வச்சுங்க. இப்போ நான் போனோன்னா விட மாட்டுறாங்களே. ஏன் விடாத இடத்துக்கு முதல்ல போகிறீங்க? முதல்ல நீங்கள் பயிற்சி எடுங்க. நம்ம ஊர் விநாயகர் கோயிலில் ஒரு 2 சொம்பு தண்ணி முதல்ல விடுங்க.
நீங்கள் தான் வெளியிருந்து பார்க்குறீங்களே, 100 ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த அந்த தீட்டெல்லாம் அந்த குருக்களுக்கு போயிட்டு போனால் போதும், நம்ம கணக்கு முடிச்சது, நம்ம விலகி நிற்கிறதுனால தான் இந்த சிக்கல் வருது நமக்கு. சரிங்க. அப்போ நம்ம தயாராகணும். ஆமாம், நம்ம தயாராகி பயிற்சி எடுத்துட்டு போகலாம். அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடாது. நாம் வந்து வழிபாட்டு நெறி அடிப்படை கற்றுக்கணும், முழுமையாக கற்றுக்க சொல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது. நான் வந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு சமஸ்கிருத மந்திரங்களை கற்றுக்கிட்டு தான் போக முடியும். தமிழ் நீங்கள் சொன்ன தமிழ் முறைப்படி நான் கற்றுக்கிட்டு போனேன்னா அவங்க அனுமதிக்கிறாங்களா இப்போ கோயிலுக்குள்ளே? இல்லை, நான் கேட்குறேன். இப்போ தமிழ் மொழியில் படி கற்றுக்குங்க. நம்ம கோயில் நிறைய இருக்குது. 80% நம்ம ஆகமம் அல்லாத கோயில்னு சொல்லக்கூடிய சிறு கோயில் இருக்குது. சரிங்க. அங்கே நீங்கள் நடத்துங்க முதல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வேறுபாடு? நீங்கள் வந்து கேளுங்க, சிறு கோயில்களை நடத்திக்கலாம்னு வச்சுக்கோங்க. இல்லை, நம்ம வழிபாட்டுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, மக்கள் போய் செய்யலன்னு கேட்டிங்களா, அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ ஏன் பெருங்கோயிலையும் நான் நடத்தக்கூடாது? ஏன் அதைத்தான் இப்போ நான் கேட்குறேன் வழக்கில். அதுதான் நீங்கள் வழக்கில் கேட்குறீங்க. உங்களுக்கு சரியாக வந்துச்சா? சிறு கோயில்களில் வந்து செஞ்சுட்டு இருந்தது இது வரைக்கும் நம்ம தமிழ் குடும்பங்களுக்குங்க. சரி, ஓகே. இவங்களும் தூரமாக நின்று கும்பிட்டாங்க, இவங்களும் நடத்துனாங்க. சரி, அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம்? என்ன சொல்கிறாங்க? செய்யலான்றாங்க. நீங்கள் செய்யுங்கிறாங்க. ஆனால் அறநிலைத்துறை செய்ய மாட்டேங்குது. அதையே அதற்கான கட்டமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கல. புரியுது. அறநிலைத்துறை கிடப்பில் போடுறாங்க, ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. கிடப்பில் போடுறாங்க, அது இது பண்ணுறாங்க. காலம் ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. சரிங்க, புரியுது. ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் பங்கு அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம பெரும்பங்கு கொடுத்து கமிஷன் கொடுத்து நம்ம கான்ட்ராக்ட் பிடிக்க முடியாது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நீதிமன்றம் வந்து நெருங்கி வருது, கண்டிப்பாக ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நாம் வந்து அதுக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு வலிமையாக மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கணுங்க. இதை புரிதல் இருந்து மக்கள் எடுத்து சொல்லணும், இதை செய்யுங்க, இது எங்களுக்கு வேணும், இது எங்கள் தமிழ், நாங்கள் பிறந்த மண் இது அப்படின்னு சொல்லணும். இப்போ இறுதியாக நீங்கள் அறநிலைத்துறையிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அறநிலைத்துறையில் சரிபாதியாக முதல்ல சமஸ்கிருதத்துக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அதேமாதிரி தமிழ் வழி ஆசிரியர்கள் கொடுங்கன்னு கேட்குறோம். சரிங்க ஐயா, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முயற்சிகளை செஞ்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வளன் மீடியா மூலமாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உங்களோடு நாங்கள் உறுதுணையாக வளன் மீடியா சார்பாக எப்பயும் இருப்போம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அமைப்பு மூலமாகவும் ஆதீனங்கள் சமய சான்றோர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பெருத்த நன்றி. நான் உங்கள் வள்ளல் மீடியா போன்ற ஊடக நண்பர்களுக்கு நான் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இதற்கான பக்கபலமான பெரிய ஊக்கம் எங்களுக்கு கிடைக்கல. பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, மீண்டும் ஒரு இலக்கிய சார்ந்த சான்றாவணம் இது போன்ற இடத்துல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கான பலம் கிடைக்கல. நீங்கள்லாம் பின்னால் நின்று ஒருமித்த கூட்டு முயற்சி செஞ்சோம்னா கூடி விரைவில் எளிமையாக, ஏன் இப்போ வரக்கூடிய ஜனவரி 26 மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கிறதா வச்சுருக்கு, அதில் கூட நடத்துறதுக்கான வாய்ப்பு அமையும். அழைத்து பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.